மனநல ஆலோசகர் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சிபிடின்னு சொல்லுவாங்க, காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, உணர்வு மாற்று சிகிச்சை. இந்த உணர்வு மாற்று சிகிச்சையை கம்பராமாயணத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுது. என்ன கேரக்டர் தெரியுமா? திரிசடை. சீதை எப்பவும்லாம் சோர்ந்து இருக்கிறாளோ, ராவணன் கடத்திட்டு போயிட்டான், உயிரை கொடுக்க வேண்டியக்கூடிய உயிரையே விட்டுருவோங்கிற சூழலில் சீதை இருக்கும் பொழுது திரிசடை தான் அப்பப்போ ஹோப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய இடது கண் துடிக்குது, இடது புருவம் துடிக்குது, இடது மார்பு துடிக்குது, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேங்கும்போது, நான் ஒரு கனா கண்டேன்டி சீதா, நான் ஒரு கனா கண்டேன், ஒரு தூதுவன் வருவான், உன் வீட்டுக்காரர் வருவார், உன்னை காப்பாற்றி கூட்டு போவார் அப்படின்னு சீதைக்கு என்ன கொடுக்குறாங்க? தன்னம்பிக்கை கொடுப்பது யாரு? திரிசடை. அந்த திரிசடையை கம்பராமாயணத்தில் 3 இடத்துல அம்மா என்று அழைக்கிறாள் சீதை. அம்மா என்று அழைக்க, வேற யாரையுமே கூப்பிடல, அம்மா என்று அழைப்பதே திரிசடையை தான். அந்த திரிசடை யாரு? அரக்கர் குலத்தில் பிறந்தவள். அவளை கம்பன் என்ன சொல்றான்? அமுதினும் செம்மையாள், அமுதினும் செம்மையாள்ங்கிற, அமுதத்தை விட செம்மையாள். ஏன்? உணர்வு மாற்று சிகிச்சையை கொடுத்து சீதையை உயிர்ப்போடு வைத்திருக்கிறாள். எங்க அப்பன் ஜனக மகாராஜாவே ராவணனை கட்டிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, இதுக்கு மேலே நான் உயிர் வாழணும் அப்படின்னு கேட்கும்போது கூட திரிசடை சொல்றா, உருவம் மாறி வந்தது என் பெரியப்பன், நீ ஜனக மகாராஜா நினச்சிட்டு இருக்க, அப்படி கிடையாது, ராமர் வருவார், எங்கள் பெரியப்பனுக்கு வைப்பார் பெரிய ஆப்பா, நீ இன்னும் கவலைப்படாத, உன்னை நிச்சயமாக காப்பாற்றி கூட்டு போயிடுவார் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுக்கிறாள். இப்படியாக வள்ளுவனின் இலக்கண கண்ணாடி வழி கம்பனும் இளங்கோவும் பல இடங்களில் ஒற்று போகிறார்கள்.